ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. மக்களுக்கு நீதி நியாயம் இன்னும் சாகல நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்னு உணர்த்துகிற ஒரு நல்ல தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். இந்த 10 நாளா துவண்டு கிடந்த தாவேகாவினருக்கு மிகப்பெரிய ரிலீஃப் தான் நான் சொல்றேன். அதாவது கெட்டிக்காரன் புழுகே 8 நாள் தான். இன்னைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஒரு உயர் காவல்துறை அதிகாரி நிலைமை ரொம்ப கலவரம் ஆயிடுச்சு, நீங்க உடனடியாக கரூருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி லீவ் கரூர்னு சொல்லி கரூருக்கு வெளியே அவர்கள் எந்த ரூட்ல திருச்சிக்கு போகணுன்ற ரூட் மேப் கூட போட்டு கொடுத்து கரூர் எல்லை வரை போலீஸ் எஸ்கார்ட்டோட இவங்களை கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஆனா என்ன பிரச்சாரம் வெளியே பண்ணாங்க? ஓடி விட்டார் ஒளிந்து கொண்டார்னாங்க. விசாரணையில வெளியே வந்தாங்கன்னா திமுக காரங்களாம் எங்க முகத்தை வச்சுக்க போறாங்கன்னு தெரியல. பொறுப்பில்லாமல் ஓடி விட்டார், ஒளிந்து விட்டார், வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டார். அவங்க ஆட்கள்லாம் தலை தெறிக்க ஓடிட்டாங்க. ஏங்க, அவங்க கட்சி அவங்க தலைவரை பார்க்க 41 பேர் செத்து இருக்காங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க போய் பார்க்க மாட்டாங்களா? பார்க்க அனுமதிக்கவில்லை, மாறாக திமுகவினரே அனுமதித்தீர்கள். என்ன கிரியேட் பண்றீங்கன்னா, திமுக பாருங்க, அவங்க திட்டினா கூட அந்த கட்சிக்காரருக்காக நிக்குதுங்க. சிபிஐ விசாரணையை கோரவே இல்லை விஜய். இவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போறதே பாஜகவுடைய ஆதரவுக்காக போறாங்க. உச்ச நீதிமன்றத்தையே கொச்சப்படுத்துறாங்க. இவங்க நேர்மையாக இருந்தால் குற்றவாளிகளை பிடிக்கணும், இதுக்கு யார் பொறுப்புன்னு பிக்ஸ் பண்ணணும், இந்த ஆணையத்தை முறையா செயல்படுத்தணும்னா ஏன் மறுநாள் காலையிலேயே நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கலாமே? இப்ப வில்சன் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர், திமுகவின் வழக்கறிஞர். இந்த வழக்குல திமுகவுக்காக அரசுக்காக வாதாடிய பல வழக்கறிஞர்களில் வில்சனும் ஒருவர். இதெல்லாம் முதல்வருக்கு தெரிந்து நடந்திருக்காது கதை சொல்றாங்க. ஏங்க, இவ்வளவுக்கு அப்புறம் முதல்வருக்கு இது தெரியலன்னா அவர் தமிழ்நாட்டு ஆளுவதற்கே தகுதி இல்லாதவர். பிகன் டாக்கிஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சி.கே. மதிவாணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை சொல்லியிருக்கு. அதாவது ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த உத்தரவுக்கு முன்பு இந்த வழக்குக்கு முன்பு நிறைய விமர்சனங்கள், நிறைய கேள்விகள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வைக்கப்பட்டுச்சு. திமுக தரப்பும் அது வைக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த சிபிஐ விசாரணை முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? சிபிஐ விசாரணையோட இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். இது ஒரு நல்ல தீர்ப்பு. மக்களுக்கு நீதி நியாயம் இன்னும் சாகல நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்னு உணர்த்துகிற ஒரு நல்ல தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். அடுத்தது, விஜய் கேட்டது சிபிஐ விசாரணை இல்லை. ஏன்னா விஜய் அவர்களுக்கோ தாவேகாவுக்கோ சிபிஐ பற்றி ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. ஏற்கனவே பல பொது வெளியில அவங்க சொல்லியிருக்காங்க, சிபிஐ என்பது ஒன்றிய அரசினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு தான். அதனால அதை அவங்க கேட்கல, மற்றவர்கள் கேட்டார்கள். 4-5 பேர் இருக்காங்க மனுதாரர்கள். இவங்க கேட்டது என்னன்னா, எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நடத்துகிற அந்த சென்னை தனி நீதிபதி அமைத்த அந்த எஸ்ஐடி திரு அஸ்ரா கர்க் தலைமையிலான அந்த இரண்டின் மேலும் நம்பிக்கையில நடுநிலையாக அவை செயல்படும், உண்மையான குற்றவாளிகளை கண்டறியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒருதலை பட்சமாக நடுநிலையின்றி செயல்படும், நாங்கள் அச்சப்படுறோம். ஆகவே எங்களுக்கு கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் வேணும்னு தான் கேட்டாங்க. அதாவது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ப்ரிசைஸா உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழு எஸ்ஐடியை அமைப்பதோடு உச்ச நீதிமன்றம் அதை மானிட்டர் பண்ணணும், அந்த விசாரணையை. அதான் கேட்டாங்க. பார்ஷியலி அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. எப்படின்னா, கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அஸ்ரா கர்க் தலைமையில எஸ்ஐடி ஒரு 7-8 நாளா விசாரணை நடத்தியிருக்காங்க இல்லையா, அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சிபிஐக்கு. சிபிஐ விசாரணை தொடரலாம். ஆனா அந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட கண்காணிக்க நீதியரசர் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ரஸ்தோகி அவர்கள் தலைமையில 2 IPS அதிகாரிகள், தமிழ்நாட்டு பணியாற்றுபவர்களாக இருக்கலாம்
ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நுணுக்கமா அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால இது ஒரு சுயேட்சையாக நடுநிலை பெறாமல் அந்த கண்காணிப்பு இருக்கும். கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் தாவேகா கேட்டது கிடைச்சிருக்கு. ஆனா மற்றவர்கள் கேட்ட சிபிஐ விசாரணையும் கிடைச்சிருக்கு. ஆகவே இதுல தனி நீதிபதி சென்னையில ஒரு தன்னிச்சையாக வரம்பு மீறி அதிகார எல்லையெல்லாம் கடந்து அதாவது தலைமை நீதிபதியின் அனுமதி பெறாமல் ஒரு ரிட் மனுவை கிரிமினல் மனுவாக மாற்றி அதுல எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பாம அவங்களுக்கு அவங்க விளக்கத்தை கொடுக்க வாய்ப்பு தராமல் சகட்டு மேனிக்க அவங்க மேல அவதூறை அள்ளி வீசினார் இல்லையா? அதை இன்னைக்கு இந்த தீர்ப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் வரம்பு மீறியது கண்டனத்துக்குரியது, இது சரியில்லை. மதுரையில ஒரு பெஞ்ச் 2 பேர் கொண்ட நீதிபதி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அதே சப்ஜெக்டை இவர் இங்க சென்னையில வெக்கேஷன் கோர்ட்ல இருக்கிற ஒரு தனி நீதிபதி எடுத்தது தவறு மட்டும் இல்ல, அதுல சில ஆர்டர்லாம் பாஸ் பண்ணிட்டாரு. இது முறையற்றதுன்னு சொல்லி இன்னைக்கு என்ன கண்டனத்தை தெரிவிச்சதோட நிக்கல உச்ச நீதிமன்றம். இதுல அந்த அமர்வுல இருந்தே மாத்திரணும் இந்த வழக்கன்ட்டாங்க. அதாவது இப்ப சம்பந்தப்பட்ட தனி நீதிபதி சர்ச்சைக்குள்ளாயிருக்கார் இல்லையா, உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு ஆளாயிருக்கார் இல்லையா, அவர் விசாரிக்க கூடாது இந்த வழக்குன்னு சொல்லி வேற அமர்வுக்கு கொடுக்கணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு அவங்க கட்டளை போட்டாங்க. அது இல்லாம மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் ரிஜிஸ்ட்ரார் கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. எப்படி இந்த மனு தாக்கலை நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி இந்த ரிட்டை சிவில் ரிட்டை கிரிமினல் ரிட்டா மாத்தினீங்க. கரூர்ல ஒரு பெஞ்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா கரூர் தான் சென்னை மதுரை அமர்வு தான் கரூர் சம்பந்தமான நிகழ்வுகளை விசாரிக்க அதிகாரம் படைத்த ஒரு நீதிமன்றம். ஏன்னா சென்னைக்கு 2 நீதிமன்றம் ஒரு கிளை உருவான உடனே ஏரியா ஜியாகிரபிக்கலா பிரிச்சுட்டாங்க. இந்தந்த மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் அங்க நம்ம சென்னைக்கு வரணும், மதுரைக்கு கீழே அந்த திருச்சி இதெல்லாம் மதுரைக்குள்ள வரணும், மதுரை அமர்வுல விசாரிக்கணும்னு. இதையெல்லாம் மீறி இத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பல நியாயங்களை வழங்கி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது துவண்டு கிடந்த 10 நாளா துவண்டு கிடந்த தாவேகாவினருக்கு மிகப்பெரிய ரிலீஃப்னு தான் நான் சொல்லுவேன். வெற்றின்னு சொல்ல மாட்டேன், ஒரு மிகப்பெரிய நிவாரணத்தை, ஒரு ரிலீஃபை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார், அதே போல திமுக தரப்பு வழக்கறிஞர் வில்சன் சொல்றப்ப இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான், இடைக்கால உத்தரவு தான் தவிர மற்றபடி இதை தீர்ப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இப்ப இந்த உத்தரவுக்கு பின்பு ஆதவ அர்ஜுனன் பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. 100% சரிதான், ஆனால் அதை நான் குற்றமா சொல்லலைங்கிற விஷயத்த ஆதவ் பதிவு செய்யறாரு. இப்போ முன்னுக்கு பின் முரணா இருக்கே சார். இப்போ இவர் வில்சன் சொல்றது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான ஒரு விஷயம், இல்ல திமுகவுக்கு உண்மையிலுமே பின்னடைவு ஏற்பட்டிருக்கா? முதல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு. இப்ப வில்சன் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர், திமுகவின் வழக்கறிஞர். இந்த வழக்கில் திமுகவுக்காக அரசுக்காக வாதாடிய பல வழக்கறிஞர்களில் வில்சனும் ஒருவர். அதனால அவர் எப்படி திமுகவுக்கு எதிராக சொல்லுவார், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவார்? அவர் நிச்சயமாக இந்த தீர்ப்பை பீலிட்டில் பண்றதுக்காக தங்களுக்கு எதிராக வந்திருக்கிற இந்த தீர்ப்பை அவ்வளவு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, இது சாதாரண மேட்டர் தாங்க, இது இடைக்கால தீர்ப்பு தாங்க அப்படின்னு சொல்றாரு. ரைட்டு. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு, இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்றாரு. அதுல அவர் சொல்லும் போது 2-3 விஷயத்த சொன்னார். இதுவரையில தாவேகாவினர் ஏன் இதெல்லாம் வெளியே சொல்ல, இவ்வளவு மௌனம் இவ்வளவு அமைதி தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அரசியல்னு வந்தாச்சுன்னா நீங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் உடனடியா பதில் கொடுக்கணும், அப்பதான் அரசியல் களத்துல நிக்க முடியும். இன்னைக்கு என்ன சொன்னார் ஆதவ் அர்ஜுனா, அது உண்மையாக கூட இருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க யாரும் ஓடி போயில்ல, இந்த சம்பவம் நடந்த உடனே விஜய் அவர்களை அவருக்கு அருகில் இருந்த சிடிஆர் நிர்மல் குமார் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி மொபைல்ல ஒரு உயர் காவல்துறை அதிகாரி நிலைமை ரொம்ப கலவரம் ஆயிடுச்சு, நீங்க உடனடியாக கரூரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு, என்ன வேணாலும் நடக்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் லீவ் கரூர்னு சொல்லி கரூருக்கு வெளியே அவர்கள் எந்த ரூட்ல திருச்சிக்கு போகணுன்ற ரூட் மேப் கூட போட்டு கொடுத்து
கரூர் எல்லை வரை போலீஸ் எஸ்கார்ட்டோட இவங்களை கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஆனா என்ன பிரச்சாரம் வெளியே பண்ணாங்க? ஓடிவிட்டார், ஓடிவிட்டார், ஒளிந்து கொண்டார்னாங்க. அடுத்தது என்ன சொல்றாரு ஆதவ் அர்ஜுனா? ரொம்ப இதெல்லாம் சிபிஐ விசாரணையில வெளியே வந்தாங்கன்னா திமுக காரங்களாம் எங்க முகத்தை வச்சுக்க போறாங்கன்னு தெரியல. அதாவது கெட்டிக்காரன் புழுகே 8 நாள் தான். இன்னைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதாவது ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, விஜய் போனதுக்கு அப்புறம் கூட நாங்க போல, நாங்க அங்கேயே தான் இருந்தோம், கரூர்லயே தான் இருந்தோம். ஆனால் காவல்துறையினர் விடிய காத்தால 3 மணி வரைக்கும் நாங்க காத்துன்னு இருந்தோம். மருத்துவமனைக்கு போய் காயப்பட்ட அவங்க கட்சிக்காரங்க தாங்க, அவங்க ஆதரவாளர் தானங்க காயப்பட்டாங்க. அவங்கள பார்க்கணுன்றதுக்காக சொன்னப்போ உயர் போலீஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல. நீங்க உள்ள வந்தா பெரிய கலவரம் நடக்கும், நீங்களே தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தி அவங்கள உள்ளவே விடல. ஆனா அதே நேரத்துல காவல் அதிகாரிகள் தமிழக அரசு என்ன வேலை பண்ணுச்சுன்னா, துபாயில இருந்த உதயநிதி ஸ்டாலின் பிளைட்டை பிடிச்சி வர சொல்லி மாலை வைக்க அனுமதிச்சுது. முதலமைச்சர் அவர் வந்தாரு, நள்ளிரவிலே வந்தாரு. அப்போ அன்பில் மகேஷ் எப்படி பறந்து வந்தாருன்னு தெரியல. அவரு திடீர்னு அந்த இடத்துலதான் சார் ஒரு சந்தேகம் வருது. இப்ப காவல்துறை முதல்வருக்கு உதயநிதிக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருக்கு, ஏன் தாவேக்க தரப்புக்கு பாதுகாப்பு வழங்கலங்கிறப்பதான் முன்னுக்கு பின் சில சந்தேகங்கள் வருது இல்ல? அப்ப ஆதவ் சொல்வது சரியா இல்ல காவல்துறை சொல்வது சரியாங்கிற ஒரு விமர்சனம், கேள்விகள் வருது இல்ல? நேத்து ஒரு விஷயம் சென்னையில நடந்தது, அதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். நாகேந்திரன்ற ஒரு ரவுடி எலிமெண்ட் இறந்துட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி. அவர் மருத்துவமனையில உடல் நோய் காரணமாக அவர் இறந்துட்டார். அவருக்கு நேத்து இறுதி மரியாதை, இறுதி சடங்கு. அதுக்கு பல மாவட்டங்கள்ல இருந்து ஐஜிக்கள், எஸ்பிக்கள், டிஎஸ்பி வர வச்சு 1600க்கும் மேற்பட்ட காவலர்கள் அவருடைய இறுதி யாத்திரைக்கு பந்தோபஸ்து பார்த்திருக்காங்க. ஆனால் 10,000 பேர்னு சொன்னாங்க, நாங்க 30,000 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த 30,000 பேருக்கு போலீஸ் டேவிட்சன் தேவசகாயம், அதாவது ஏடிஜிபி, அவர் என்ன சொன்னாருன்னா, பொதுவெளியில 500 பேரை நாங்க அனுப்பிச்சோனாரு. ஆனா உச்ச நீதிமன்றத்துல அபிடவிட்ல 600 பேருன்னு சொல்றாங்க. 100 பேர் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா வழக்குல மற்ற மனுதாரர்கள் எல்லாம் கேட்டாங்க, 600 பேர் 500 பேர் நீங்களா, அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு கேட்டாங்க. அங்க இல்லையே ஸ்தலத்துல. ஏன் ஒரு காவலர் கூட பாதிக்கப்படல, காயம் அடையல? நம்ம அவங்க காயம் அடையணுன்றது நம்ம நோக்கம் இல்லை. ஆனா 41 பேர் சாகிற அளவுக்கு அங்க கலவரம் வந்திருக்குது, நெரிசல் நடந்திருக்கு, தடியடி நடந்திருக்கு. ஆனா ஒரு காவல்காரர் கூட காயப்படவில்லை, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலைன்னா சம்திங் ராங்னு மக்கள் நினைக்கிறதுல, சந்தேகப்படுறதுல என்ன இது இருக்கு, தவறு இருக்கிறது? ஆகவேங்க அவர் அப்படிதான் பேசுவார், வில்சன் அப்படிதான் பேசுவாரு. ஆதவ் அர்ஜுனா சொல்றது உண்மையா பொய்யான்றத அவங்க ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க, அதுல வரட்டும். ஆனா நமக்கு என்ன நெரேட்டிவ் கிரியேட் பண்ணப்பட்டது? பொறுப்பில்லாமல் ஓடிவிட்டார், ஒளிந்து விட்டார், வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டார், அவங்க ஆட்கள்லாம் தலை தெறிக்க ஓடிட்டாங்க. ஆனால் உண்மையில இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியமா இருக்கு. ஏங்க, அவங்க கட்சி அவங்க தலைவரை பார்க்க 41 பேர் செத்து இருக்காங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க போய் பார்க்க மாட்டாங்களா? பார்க்க அனுமதிக்கவில்லை, மாறாக திமுகவினரை அனுமதித்தீர்கள். திமுக தலைவர்கள், அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகளை அனுமதிச்சு என்ன கிரியேட் பண்றீங்கன்னா, திமுக பாருங்க, அவங்கள திட்டினா கூட அந்த கட்சிக்காரருக்காக நிக்குதுங்க. ஆனா அந்த சொந்தக்கார கட்சிங்க ஓடிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ். சமீபத்துல கரூர் செல்வதற்காக விஜய் தரப்புல இருந்து பாதுகாப்பு கேட்கப்பட்டுச்சு டிஜிபில. அதுல தொண்டர்களே வந்தால் தடியடிகள் நடத்துங்கன்னு சொன்ன அந்த ஃபோர்ஸ் ஆக்டை யூஸ் பண்ணிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து விமர்சனங்களா வைக்கப்பட்டிருக்குல்ல சார்? இப்போ போலீஸ் தடியடி ஒரு தலைவரே ஒரு தொண்டர்களை தடியடி நடத்துங்கன்னு சொல்லி எப்படி சார் உத்தரவு கொடுக்க முடியும்? அந்த ஆக்ட் உண்மைதானா? நான் கண்ணால பாக்கல, நீங்க பாத்திருக்கீங்களா அவர் எழுதி கொடுத்த அந்த உத்தரவு? ஆமா சார், ஆர்டர்ல இருக்கு அந்த பாதுகாப்பு கடிதத்துல இருக்கு. நான் கேக்குறது என்னன்னா, அவர் காவல்துறை கொடுத்த கடிதம் எப்படிங்க பொது வெளியில எல்லாரும் ஊடகத்துல கொண்டு வராங்க? இப்ப இதுல இருந்தே தெரியலையா? எல்லாவற்றையும் அரசியல் படுத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது நான் அங்க போகும்போது, ஆகவே எனக்கு பாதுகாப்பை விட மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், நான் போய் பீஸ்ஃபுல்லா அந்த குடும்பங்களை சந்திச்சு நிதி உதவி, அனுதாபம், இரங்கலை தெரிவிச்சுட்டு வரணும், அங்க போய் ஒரு கலவரத்தை காரணம் ஆயிடக்கூடாது, உண்டாயிடக்கூடாதுன்னு அவர் ஒரு டபுள் கேர்ஃபுல்லா இருக்கிறார். அதுல என்ன தப்பு? ஆனா
காவல்துறைக்கு அவர் எழுதிய கடிதம் எப்படி சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுகிறது? அப்ப காவல்துறை என்பது ஏவல் துறையாக ஆல்ரெடி மாறிடுச்சு. இந்த காவல்துறையை வச்சுட்டு விசாரணை நடத்தினா எந்த அழகில் இருக்கும்? அதனாலதான் விஜய் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு. சரி, இப்ப அதே உச்ச நீதிமன்றம் போன இதுலயே பாத்தீங்கன்னா 2 மனுதாரர்கள் செல்வராஜ் மற்றும் சர்மிளாங்கிறவங்க, அவங்க பேர்ல தான் கடைசி போன வாரம் நடந்த மனு தாக்கல் விசாரணைகள் நடைபெற்றுச்சு. இப்ப இன்னைக்கு காலையில அவங்க வீடியோ காலில் உச்ச நீதிமன்றத்துல முறையிட்டு அந்த மனுவை நாங்களே போடலங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆதவும் அதை தான் பதிவு செய்யறாரு. தாவேகா தரப்பில் நான் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்தேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 2 பேரை இயக்கியது யாரு? அந்த பின்னணியில இருக்கிறது யாரு? அதே போல வில்சனும் அதை சொல்றாரு, அந்த மனு தாக்கல் செய்தது போலியா இருந்தா இந்த விசாரணை ரத்து செய்யப்படும் உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருக்குங்கிறாங்க. அப்ப அந்த சம்பந்தமே இல்லாம அந்த 2 பேரை இயக்குவது யாருங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல சார்? உங்களுக்கு 2-3 விஷயத்த நான் கிளியர் பண்றேன். ஒண்ணு தாவேகா ஆதவ் அர்ஜுனா பேர்ல தான் ஒரே ஒரு வழக்கு, ஒரே ஒரு மனு போட்டது. அதனுடைய மனுவை பரிசீலித்து தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. 5-6 பேர் போட்டாங்க. ஆனா மெயின் மனு மீதான விசாரணை வழக்கு எல்லாமே நடந்தது தாவேகா மனுவை வேற யாரும் போடல, ஆதவ் அர்ஜுனா போட்டாரு. அதனால அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஓகேவா? ரைட். இப்ப அந்த 2 பேரும் நாங்க கையெழுத்து போடலன்னு சொல்றாங்களா, இல்ல எங்க கையெழுத்தை வேற யாராவது போட்டாங்கன்னு சொல்றாங்களா, இல்ல எங்க கையெழுத்தை வேற காரணத்துக்காக வாங்கி இப்படி கேஸ்ல போட்டாங்கன்றாங்களா? இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தை, உயர் நீதிமன்றத்தை, அத சின்ன செஷன்ஸ் நீதிமன்றமாக கூட தவறாக வழி நடத்தினால், ஏமாற்ற நினைத்தால் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதுல ஒண்ணு யாருக்கும் 2 கருத்து இல்லை. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, கையெழுத்து போட்டது அவங்க போட்டுட்டு அது ஏமாற்று வேலையா, இல்ல இப்ப இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு திமுக ஆட்கள் போயிட்டு இவங்களை ஆசை காட்டி மிரட்டி இவங்க கிட்ட இப்ப காணொலி வாங்கி அனுப்புறாங்களே, இது நாடகமா? எது நாடகம்ன்றத கோர்ட்டே சொல்லிடுச்சு. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதா, ரைட், அதையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்கும்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல அதுல என்ன இருக்குங்க? தாவேகாவுக்கும் அந்த மனுதாரர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தாவேகா கோரிக்கை வேறு, அந்த மனுதாரர்கள்லாம் சிபிஐ கேட்டாங்க. அதனால இதுல இந்த வழக்கினுடைய வீச்சு இருக்கு இல்லையா, வீரியம், அதை குறைப்பதற்காக திமுக வட்டாரங்கள் பரப்புகிற வதந்திகளாக ஏன் இது இருக்கக்கூடாது? அதே போல அருணா ஜெகதீசன் தனிநபர் ஆணையம் ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் எதுவும் சொல்லல. திமுக தரப்புல இருந்து அந்த விசாரணை கண்டினியூ ஆகும் தான் சொல்றாங்க. இப்ப அது எப்படி சார் இதுல இன்டிமேட் பண்ண போறாங்க சிபிஐ? அதாவதுங்க, அது ஒரு நபர். இப்ப ஏற்கனவே அது மாதிரி இருக்கு. இந்த தூத்துக்குடி சமாச்சாரம் இருந்தது இல்லையா, ஸ்டெர்லைட், அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரிச்ச இது பேரலா அல்லது அதுக்கு அப்புறமா சிபிஐயும் விசாரிச்சுது. அதனால முன்னுதாரணங்கள் இருக்கு, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அருணா ஜெகதீசன் அந்த ஆணையத்தை பத்தி நான் சொல்றேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனிபடி. அத சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துல முதல்வர் அறிவித்தார் இல்லையா? ரைட். எனக்கு தெரிஞ்சு இன்னைய வரைக்கும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் இல்லை, இதுவரையில வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு அரசாங்கம் அறிவிக்கை ஏன் 10 நாளா போடல, 15 நாளா போடல? அப்போ இதுல எதுவும் மர்மம் இருக்கு. அவசரமாக சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துல சென்னையில இருந்த முதல்வர் ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிட்டாரு. அந்த அம்மாவும் ஒரு நீதியரசர், அவங்களும் she has not waited for any official communication or official notification. மறுநாள் காலையில போய் அங்க உட்காந்துட்டாங்க, விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூட இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் பேசுறவங்கள பாருங்க, இப்படி பின்னால இருந்து சைகை காட்டி பேசாதீங்கன்றாங்க. இந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் காணொலியில. ஆக எனக்கு தெரிஞ்சு ஏன் அந்த ஆணையத்துக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் இது வரைக்கும் போடல? அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் ஏன் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணல? இது ஒரு கேட்க வேண்டிய கேள்விதானே. இப்போ வில்சன் இதுக்கு பதில் சொல்றாரா? அவசரமாக நள்ளிரவே அறிவிக்கப்பட்ட அந்த ஆணையம், மறுநாள் காலையிலேயே விசாரணை தொடங்கிய ஆணையம் இன்று வரையில் ஏன் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல அங்கீகரிக்கப்படவில்லை? ஏன் அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் இதுவரையில கொடுக்கப்படல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேத்து கொடுத்தாங்களா, முந்தா நாள் கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது. ஒரு 10 நாளா எந்த விதமான நோட்டிபிகேஷனும் வெளியிடப்படவில்லை அரசாங்கத்தால் என்பதுதான் உண்மை. அப்ப எல்லாமே ஒரு மாதிரியா தாங்க இருக்கு, கிளவுடா இருக்குது.
இவங்க நேர்மையாக இருந்தால் குற்றவாளிகளை பிடிக்கணும், இதுக்கு யார் பொறுப்புன்னு பிக்ஸ் பண்ணணும், இந்த ஆணையத்தை வந்து முறையா செயல்படுத்தணும்னா ஏன் மறுநாள் காலையிலே நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கலாமே? ஏன் டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸை பப்ளிக்கா பொது வெளியில அறிவிச்சிருக்கலாமே? நீங்க பாத்தீங்களா? ஊடகத்துல இருக்கீங்க, பேப்பர்ல ஏதாவது வந்துதா? இப்படி ஒரு ஆணையம், மக்கள் எல்லாம் கரூர் சம்பந்தப்பட்டவங்க போய் தகவல் சொல்லுங்க, ஏதாவது வந்துதா? ஆக இவங்க நோக்கம் என்பது தாவேகா என்ற அரசியல் கட்சி ரொம்ப வேகமா மக்கள் ஆதரவோடு வளர்ந்துட்டு வர ஒரு அரசியல் கட்சியை முடக்க வேண்டும், தடுக்க வேண்டும். அதன் பரப்புரைகளை ஃபர்தரா இவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதை கெடுக்கணும்ன்ற தீய நோக்கத்துடன் தான் இந்த கரூர் டிராஜடியை அரசியலுக்காக தமிழ்நாடு அரசும் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் பயன்படுத்துகிறதோ என்ற அச்சம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மாதந்தோறும் ஒரு அறிக்கை வந்து எங்களுக்கு சமர்ப்பிக்கணுங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்யறாங்க. அப்ப மாதந்தோறும் அப்படின்னா நமக்கு தேர்தலுக்கு இல்ல, அவங்களுக்கு இல்ல, அவங்க அமைத்து இருக்கிற அந்த ரஸ்தோகி நீதியரசர் ஓய்வு பெற்ற ஜட்ஜ் அந்த கமிட்டிக்கு சமர்ப்பிக்கணும்ன்றாங்க. இல்ல அதுதான் சார், இப்ப அதுதான் நான் கேள்வியை கேட்க வரேன். ஏன்னா இப்ப காலம் வந்து கடந்துருச்சு, ஏற்கனவே வந்து போன 27 நடந்தது, இப்ப 13ல நம்ம இருக்கோம், இன்னும் இந்த விசாரணைகள் மாதந்தோறும் போகுது அப்படின்னா இப்ப விஜயுடைய அடுத்த கட்ட பிரச்சாரங்கள், அடுத்த கட்ட பணிகளுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையா இந்த வழக்கு இருக்காதா சார்? இல்ல இது அதை எப்படி அவர் டேக் ஓவர் பண்ணி போறாரு? விஜயே வந்து 2 சனிக்கிழமைக்கு தன்னுடைய பரப்புரையை தள்ளி வச்சுட்டாரு அந்த சம்பவம் நடந்த உடனே. இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டார் இல்லையா, தினேஷ் என்ற ஒரு நபர். அந்த வழக்கு என்ன கோரிக்கை விட்டுருக்கு அரசாங்கத்துக்குன்னா, அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால்ஸ் ஃபார் ப்ரொசஷன்ஸ், ரேலிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரோட் ஷோக்கு பொதுவாக வழிகாட்டும் நெறிமுறைகளை அரசாங்கம் உருவாக்கணும்னு தான் கோரிக்கை. இப்ப அது சம்பந்தமா இப்ப இன்னைக்கு ஹைகோர்ட்ல விசாரணையில இருக்கு. அந்த விசாரணையை கூட இந்த தனி நீதிபதி அமர்வுல இருந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம், வேற அமர்வுக்கு பண்ணுங்கன்னு. இப்ப அதுல தீர்வு வந்து அரசு எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி ஆல் பார்ட்டிஸ் மீன்ஸ் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எல்லா வெஸ்டர்ட் பார்ட்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கான நீதிகள் பொது நெறிமுறைகளை வகுக்கும் முன்னால் எந்த கட்சிக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்ப அதிமுகவுக்கு இந்த பிரேமலாதா எல்லாருக்குமே மறுத்துட்டு இருக்காங்களே, அதனால புதுசா இனிமேல் வந்து பரப்புரைகள் நடத்தணும்னா அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணாம அது ஆகும்னு நான் நினைக்கல. ஆனா ஆட்சியாளர்களுக்கு என்ன அட்வான்டேஜ், அவங்க வார வாரம் ஏதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னுவாங்க, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் பதக்கம்னுவாங்க, சினிமா நடிகர்களை வச்சுட்டு அவங்க ஊடகத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பிரச்சாரத்தை ஜம்முன்னு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதிர்கட்சிகளுக்கு இந்த ரூலிங்ஸ் இல்லைங்க, அதனால வந்து உங்களுக்கு அனுமதி இல்லைங்கன்னு. இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலாக தான் நான் பாக்குறேன். சட்டுப்புட்டுன்னு ஃபார்ம் பண்ணுங்க. நான் வந்து ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஃப்ரேமிங் தி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால்ஸ். ஆனா இது பண்ணல, அதுக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி மட்டும் தன் தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டே போவாங்க, அரசாங்கத்தை மிஸ்யூஸ் பண்ணி, அரசாங்க ஃபண்டு, அரசாங்க விளம்பரங்கள் மூலம். ஆனா எதிர்கட்சிகளுக்கு உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும். கேட்டா வந்து இது ஃபைனலைஸ் ஆகலன்னா இது எந்த வகையில ஜனநாயகம்? இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் தாங்க. தொடர்ந்து வந்து விஜயும் சரி, தாவேகாவுடைய நிர்வாகிகளும் சரி, இந்த உத்தரவுக்கு பின்புதான் ஆதவ அர்ஜுனனே வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறாரு. இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்தாங்க. இப்ப அதே போல அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு குரல் கொடுக்க முடியறத பார்க்க முடிஞ்சு. அதை வைத்து திமுக அதிகமான விஜய்க்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டதை நம்ம ஊடகம் வழியாகவும் அதை பார்க்க முடியுது சார். இப்ப எந்த அளவுக்கு அவங்க உறுதுணையா இருக்காங்க? ஒருவேளை பாஜக அதிமுகவுடைய ஆதரவு இருந்தால்தான் என்னங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல அதாவது 2-3 விஷயம் இதுல. அதாவதுங்க, சிபிஐ விசாரணையை கோரவே இல்லை விஜய். ஆனா என்ன நெரேட்டிவ் பட்டாங்கன்னா, இவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறதே வந்து பாஜகவுடைய ஆதரவுக்காக போறாரு. அதான் உச்ச நீதிமன்றத்தையே கொச்சப்படுத்துறாங்க. சிபிஐ விசாரணை கேட்கறதுல தப்பே கிடையாதுங்க. அது மேல 1000 டிஃபரன்சஸ் இருக்கு, நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா இட் இஸ் என்ன கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இப்ப திமுக ஆட்சியாளர்கள் மேல, திமுக போலீஸ் மேல நமக்கு எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கு. அதுக்காக இவங்க தானே போலீஸ், அவங்க கையில தானே மனு கொடுத்தாகணும். அவங்க எவ்வளவு மோசமானவர்களா இருந்தாலும் they have to be accepted as the district superintendent, கலெக்டர்ஸ்னு. அது போல சிபிஐ மேல நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது வந்து அரசாங்கத்தின் கைப்பாவையா இருக்கு, கேஜ்டு பேரட், எல்லாம் உண்மைதான். இன்னைக்கு சிபிஐ கேட்காத போதே பாஜகவின் வலைக்குள் போயிட்டாருன்னு திருமாவளவன் டெய்லி பேசிட்டு இருக்காரு.
விசிகா தலைவர். ஆனா அந்த விசிகா தலைவர் வேங்க வயல்ல சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவர் திமுக கூட்டணியில இருக்காரு. ஆனா சிபிஐ வேணும்னு கேட்டாரு. அப்ப இவர் பாஜக வலைக்கு போக மாட்டாரா? ஏன் திமுக அரசே ஒப்படைச்சதை யாரும் கோராம யாரும் கேட்காம மடப்புறம் சிவகங்கை அந்த அஜித் குமார் கஸ்டடி டெத் கேஸ கோர்ட்ல விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறோம் நாங்கள. அப்ப என்ன நியாயம் சொன்னாங்க? இதுல ஸ்டேட் போலீஸ் இன்வால்வ்டு, ஆகவே நாங்க விசாரிச்சா கூட அதுக்கு காழ்ப்புணர்ச்சி உண்மைத்தன்மை எல்லாம் சந்தேகம் வரும், அதனால வேற ஒரு தேர்ட் ஏஜென்சி விசாரிச்சா நியாயம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த நீதி எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. ஃபேர், நான் அதை ஒத்துக்கிறேன். அப்ப கரூர் டிராஜடிலையும் ஸ்டேட் போலீஸ் மேலதானே குற்றச்சாட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் மேலதானே குற்றச்சாட்டு. அப்புறம் நீங்களே விசாரிக்கணும், நான் தான் விசாரிப்பேன்னா எப்படி? இன்னொரு விஷயத்த நான் சுட்டி காட்ட விரும்புறேன். மணச்சநல்லூர்ல திமுக ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாமக்கல்ல இருந்து ஏழை எளியவர்கள்கிட்ட கிட்னியை கொள்ள அடிச்சாங்கன்னு ஒரு வழக்கு வந்து பொதுநலன் வழக்காகி கடைசியில அந்த மதுரை அமர்வு தான் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தது. ஐஜி தமிழ்நாட்டு போலீஸ்ல பணியாற்றக்கூடிய ஒரு ஐஜி தலைமையில சில அதிகாரிகளை போட்டு ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி அது உத்தரவு கொடுத்தது. ஆனா அதை ஏற்றுக்கொண்டதா திமுக ஆட்சி? என்ன பண்ணுச்சு? நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போச்சு. அப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் அதை தூக்கி போட்டுடுச்சு, போய் மதுரை ஹைகோர்ட் சொன்னதை செய்கச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆர்குமெண்ட் வச்சாங்க திமுக கவர்மெண்ட்? நாங்க வந்து எஸ்ஐடியை எதிர்க்கல, மாறா அந்த அதிகாரிகளை கூட கோர்ட்டே நாமினேட் பண்ணா கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது, கவர்மெண்ட் பவர்ல அவங்க தலையிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை என்றால் இப்ப தனி நீதிபதி வந்து அஸ்ரா கர்க்ன்ற ஒரு ஐஜி தலைமையில போட்டாரு, அதை ஏத்துட்டு இருக்க கூடாது. நீங்க மேல்முறையீடு போயிருக்கு, நம்ம கோர்ட் வந்து உங்க உரிமையில தலையிட்டு இருக்குத. எஸ்ஐடி போட்டதே கோர்ட் தப்பு, அதுக்கு இவர் தான் போலீஸ் ஆபீசர்னு வேற சொல்லுது. அப்ப எங்க போச்சு உங்க தன்னாட்சி உரிமை, உங்க அதிகார வேட்கை எல்லாம்? அப்ப திமுக வந்து டபுள் கேம் ஆடுறாங்க. திமுக காரங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளா இருந்தாங்கன்னா, நேத்து தான் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த ஆள் ஊர்ல சுத்திட்டே இருக்கிறான். நேத்து தான் அந்த கிட்னி வழக்குல ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க திமுக பிரமுகர். ஆக இவங்களை பொறுத்தவரையில திமுக பிரமுகர்கள் திமுக கட்சிக்கான சம்பந்தப்பட்டா அதுக்கு ஒரு மாதிரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில சொல்லுவாங்க ஆளை சொல்லு ரூலை சொல்றேன்னு, அது மாதிரி இவங்களுடைய ஆட்கள்னா அதுக்கு ஒரு நீதி சொல்லுவாங்க, இவங்களுக்கு எதிராளிகள்னா அதுக்கு ஒரு நீதியை சொல்லுவாங்க. இந்த ரெட்டை வேடம் ரொம்ப நாளா திமுக போட்டுட்டு இருக்குங்க சார். இப்ப அதே போல இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். இப்ப ஆதவ அர்ஜுனன் வந்து நிறைய விஷயங்களை வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. விஜய் ஆஃப் செய்யறதோ இல்ல காவல்துறையுடைய அழுத்தம், நீதிமன்றத்துக்கே திமுகவுடைய அழுத்தம், இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் வைக்கிறாரு சார். ஒருவேளை இப்போ ஆதவ் சொல்வது போல தாவேகா தரப்பு சொல்லும் அனைத்து உண்மைகளும் நீதிமன்றத்தில் உண்மையாகினால் 2026 தேர்தலில் திமுகவுக்கு என்ன மாதிரியான அடி விழுன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இந்த கரூர் டிராஜடியில வந்துங்க திமுக செய்திருக்கிற அநியாயங்கள் அநீதிகள் மக்கள் மன்றத்துல ஆல்ரெடி அம்பலம் ஆயிடுச்சுங்க. கரூர் மக்களை போய் கேளுங்க, கரூர்ல பாதிக்கப்பட்ட மரணம் அடைஞ்ச 41 குடும்பங்களை போய் கேளுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மனசாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும் திமுக தான் இதுல ஃபெயிலியர் ஆனது, கட்சிக்காரர்கள் ரவுடிகளை உள்ளே அனுப்பினார்கள்னு அங்க மக்களே சொல்றாங்க. கலவரம் தூண்டப்பட்டது, போலீஸ் தடியடி திட்டமிட்டு நடத்தப்பட்டது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் விசாரிக்கிட்டோம். ஆனா இதுக்கு சுப்ரீம் கோர்ட் விசாரணை தீர்ப்பெல்லாம் தேவையில்லை. மக்கள் மன்றம் நீதிமன்றத்துக்கு முன்னாலேயே அது தெளிவா இருக்கு, விஜய் இஸ் நாட் கல்பிரிட். இதுக்கு இந்த குற்றத்துக்கு இந்த சாவுகளுக்கு விஜயோ விஜய் கட்சியோ காரணம் இல்லை என்றது சொல்ல அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்தது 2026ல ஏற்கனவே வந்து விஜய் வந்து முன்னணியில தாங்க இருக்காரு. அவர் வந்து தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு சொன்னார் இல்லைங்களா, 2 பேருக்கு தான் நேரடி போட்டின்னு. அதனால வந்து ஏற்கனவே அவர் வந்து முன்னணியில தான் இருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர் மேல மக்களுக்கு பச்சாதாபம் வந்திருக்கு. என்னடா ஒரு மனுஷனை போட்டு இந்த அடி நாயடி பேயடி அடிக்கிறானுங்களே, கவர்மெண்ட் மிஷினரி, போலீஸ், ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், போதாதுக்கு அடிமை ஊடகங்கள் டெய்லி டிபேட் வைக்கிறாங்க. ஹைகோர்ட் தனி நீதிபதி சொன்னப்ப சன் நியூஸ் காடா போட்டுட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல காடு போட்டாங்களா? என்ன போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த 2 பேர் எங்க கையெழுத்துல எங்களுக்கு தெரியாம கேஸ் போட்டாங்களா, அதை தான் பிரதானப்படுத்திட்டு இருக்காங்க.
அப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிரதானம். அதாவதுங்க ஊடகம் அடிமை ஊடகமா ஆயிடுச்சுங்க, ஒரு சார்பு ஊடகம் ஆயிடுச்சு. அதனாலதான் மக்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்களை நாடி போறாங்கன்னா, இந்த தொலைக்காட்சி சேனல்கள்லாம் நம்பகத்தன்மை இழந்துடுச்சு. ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட், அரசு அழுத்தம். பாருங்க, புதிய தலைமுறைன்ற ஒரு தொலைக்காட்சி சேனலையே விமர்சனமா ஒரு நியூஸ் வெளியிட்டாங்கன்றதுக்காக இவங்கதான் கருத்து சுதந்திரத்தை பத்தி மோடியை திட்டுறவங்க. அதே மோடி வேலை தான் இங்க பண்றாங்க. புதிய தலைமுறை இன்னைக்கு தமிழ்நாடு அந்த அரசு கேபிள்ல இருந்து கழட்டி விட்டாங்க. இதெல்லாம் முதல்வருக்கு தெரிந்து நடந்திருக்காதுன்னு கதை சொல்றாங்க. ஏங்க, இவ்வளவுக்கு அப்புறம் முதல்வருக்கு இது தெரியலன்னா அவர் தமிழ்நாட்டை ஆளுவதற்கே தகுதி இல்லாதவருங்க. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றி.